கன்னிராசிக்காரர்களுக்கு காதல் எப்படி அமையும்? அந்த காதல் திருமணம் வரையும் போகுமா? இல்ல வந்துட்டு அந்த காதல் நடுவுலயே பிச்சுட்டு போயிடுமா? அப்படிங்கிறத சொல்லுங்க. கண்டிப்பா. பொதுவா பாருங்க, கன்னி காலபுருஷனுக்கு 6ஆம் பாவம். 6ஆம் பாவம் அப்படின்னாலே எதிரிகள், எதிரி, மார்ஷல் ஆர்ட்ஸ் இப்படி நெறைய விஷயம் சொல்லலாம். கன்னி பார்த்தீங்கன்னா, புதன் உச்சமடையக்கூடிய ராசிம்மா. நீங்க சொன்ன மாரி கன்னி ராசி அன்பர்கள் அதி புத்திசாலிகள். எம்ப்டி வெசல்ஸ் ஆல்வேஸ் மேக்ஸ் நாய்ஸ். இது பார்த்தீங்கன்னா, நிறைஞ்ச குடம், நிறைகுடம் எப்பயுமே தளும்புறதில்ல. அ புதனும் தான் பார்த்தீங்கன்னா, மிதுனத்துக்கும் ராசி அதிபன். ஆனா அவங்க கச்ச கச்ச கச்சன்னு பேசுவாங்க. இவங்க பேசவே மாட்டாங்க பெருசா. பேசனா கரெக்ட்டா நச்சுன்னு நங்கூரம் போட்டா மாரி 4 வார்த்தை பேசினா கூட சூப்பரா பேசுவாங்க. ஓகே. இன் டெப்த் ஆஃப் நாலேட்ஜ் அப்படின்றது கன்னிக்கு உண்டு. கன்னி லவ் பண்ணுமா? கண்டிப்பா லவ் பண்ணும். லவ் பண்றது பெரும்பாலும் மேஷத்தையும், விருச்சிகத்தையும் போய் லவ் பண்ணி நிக்கும். ஏன்னா, அவங்களோட ஆளுமையும், இவங்களோட புத்திசாலித்தனமும் சிங்க் ஆகும். அது போய் பண்ணுவாங்க. ஆனா, ஒரு கன்னி ராசி பையனோ சரி, பொண்ணோ சரி, ஒரு பிள்ளைய லவ் பண்ணும். ஒரு பையன் ஒரு பொண்ண லவ் பண்ணும் அப்படின்னா, பார்த்த உடனே லவ் பண்றானா? அப்படின்னு பொண்ணு புத்திசாலியா இருந்தா அட்ராக்ட் ஆயிடும். பொண்ணு நல்லா பேசுது, நல்ல புத்திசாலியா இருக்கு அப்டின்னா அட்ராக்ட் ஆயிடும். பொதுவாவே புத்திசாலித்தனம் மைண்டும் தான் சிங்க் ஆகும். மத்தது பெருசா எதையும் பார்க்கறதில்ல.